ஆக சரித்திரத்தை நிரந்தரமாக தரக்கூடிய சனி பகவான் சரித்திரத்தை நீங்கள் படைப்பதற்கு சரித்திரம் படைத்து அந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது சனி பகவான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பிறக்கிறதுல இருந்து மரணிக்கிறது வரைக்கும் சனியுடைய தாக்கம் ஒவ்வொரு பேஜ் பக்கத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்துலையும் கூட இருக்கு. இதுதான் கனெக்ஷன். சனி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்பேற்பட்ட சனி பகவான் மகர லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய திசை வரும்பொழுது எந்த ஒரு கிரகமும் தான் திசைநாதனாக வரும்போதுதான் பலன்களை தர முடியும். எவ்வளவு வலு பெற்றிருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் தன்னுடைய திசை இல்லைன்னு சொன்னா கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் பதவியில் அமரும் போதுதான் பவர். பதவி இல்லைன்னு சொன்னா வேடிக்கை தான் பார்க்க முடியும். பெரிய தலைவரே இல்லை, ஆனா பதவியில உட்கார்ந்தாச்சுன்னா பவர். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பதவியில் உட்காருவதற்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டாபிக், அது வேற விஷயம். அப்படி பதவியில் உட்கார தகுதியே இல்லாத பல நபர்கள் பதவியில் இருக்கிறார்கள். பதவியில் உட்கார அனைத்து தகுதியும் இருந்து பதவியில் உட்காராமல் இருக்கக்கூடியவரும் இருக்கார். நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கிறதுலயும் ஒரு தலைவிதி இருக்கு. சனி பகவானுக்கும் மகர லக்னத்திற்கும் மகர ராசிக்கும் உள்ள நேரடி தொடர்பு அது இன்றியமையாதது. வைராக்கியம், விடாமுயற்சி, எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது, சகிப்புத்தன்மை, தந்தையை இழந்து போராடி ஜெயிப்பது, இதெல்லாம் சனிக்கும் மகரத்திற்கும் உண்டான கனெக்ஷன். இப்போ ஒரு உதாரண ஜாதகமாக மகர லக்னத்தில் பிறந்து ஒரு திறமையும் இல்லாமல் ஒருவர் பிறந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது சனி. உழைப்பு சனி. உச்சகட்ட உழைப்பின் மூலியமாக உச்சபட்ச இடத்தை அடைந்த ஒருவருடைய ஜாதகத்தை நாம் பார்ப்போம். ஆக அந்த மாபெரும் உழைப்பாளியை பற்றி பேசப் போகிறோம். பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் சூர்யா, ஆக்டர் சூர்யா. அவருடைய ஜாதகத்தை எடுத்தோம்னா உதாரணத்திற்கு மகர லக்னம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் 10 வருட சந்திர திசை, அதற்கு பிறகு 7 வருட செவ்வாய் திசை 17 வருஷம், அதற்கு பிறகு 18 வருட ராகு திசை 17 18 35. இந்த ராகு திசையிலிருந்து அவருக்கு, அதாவது 17 வயசுக்கு பிறகு அங்கிருந்து 35 வயசுக்குள்ள ஏற்றங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராகு திசை அப்படி இருக்கும்னு. அதற்கு பிறகு குரு திசை 51 வயசு வரைக்கும் குரு திசை, 35 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பிறந்து 10 வருஷம் சந்திர திசை, 7 வருஷம் செவ்வாய் திசை, 18 வருஷம் ராகு திசை, 35 வயசுல குருதசை ஆரம்பிச்சு 51 வயசு வரைக்கும் குருதசை. அவருக்கு குருதசையானது அவ்வளவு சிறப்பாக போகல. ஆனா சனி திசையானது, இப்ப சனி திசைக்குள்ள இருக்காரு, சனி திசையானது பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுக்கிற அளவுல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தவிர மகர லக்னத்தில் பிறந்தவர், சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர், அவருக்கு ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சனி பகவான் கரெக்டா ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சூரியனுடன் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார். கரெக்டா லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சூரியனுடன் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி பகவான். இதனால தான் வேற்று ஜாதியில் திருமணம், வேற்று மதத்தில் திருமணம் என்பது நல்லபடியா அமையுது. அது ஒரு பக்கம். திருமண வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியது அதுதான். சனி
7ஆம் பாவத்தில் களத்திரஸ்தானத்தில் சூரியனால் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார். சனி வாங்கிய சாரமும் ஒரு முக்கிய காரணம். ஒட்டுமொத்தத்தில் இந்த சாதாரண ஒரு முதல் படத்துல திரைப்படத்துல சூர்யாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிக்க முடியாது, ஆங்கிள் தெரியாது, கேமரா தெரியாது அப்படின்னு இருந்தவர் வரிசையா பிதாமகன், காக்க காக்க அவருடைய படங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய இமாலய உழைப்பு, இமாலய வெற்றிகள் இதெல்லாம் படைக்கக்கூடியது மகர லக்னம், சனியுடைய தாக்கம். அடுத்தபடியாக கோச்சார ரீதியாக மகர லக்னத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல 7.5 சனி விலகுது. உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு ராகு பகவான் வரப்போகிறார். ராகு பயிற்சியில உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு குரு பகவான் போய் மறைய போகிறார். உங்கள் லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் மறைவது யோகமாகும். தன்னுடைய லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அவ்வளவுதான். இதற்கு பிறகு உங்களுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது வரப்போகிறார். இப்போ தனஸ்தானத்தில் ராகு, 6ல குரு, உபதேஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் கேது. இதுல 8ஆம் இட கேதுவை தவிர மிச்ச எல்லா அமைப்பும் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. 8ஆம் இட கேது மட்டும் உடல் ஆரோக்கியம், சிறு சிறு விபத்துகள் அங்கு ஜாகிரதையா இருக்கு. இந்த உபதேஸ்தான சனி பிளாட்டினம் பீரியட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில மிக சிறந்த 2.5 வருஷத்தை நோக்கி நீங்க பயணப்பட்டீங்க. உங்களுடைய 2ஆம் இட ராகு எதிர்பாராத பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல பணம் கிடைக்கக்கூடிய, கடனெல்லாம் தூள் தூளா உடைஞ்சு பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள், நிறைய சொகுசு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். 6ஆம் பாவத்தில் மறையக்கூடிய குருவினால் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள். எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வருஷம். எவ்வளவு நம்ம பேசினாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு, அவர் வாங்கிய நட்சத்திர பாதம், இன்னும் பல விஷயங்கள், லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை, சுபகிரக பாவகிரக தொடர்புகள், பாவங்களில் அவர் இருக்கக்கூடிய நிலை, டிகிரிஸ், இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு தயவு கூர்ந்து நீங்க பேசும்போது உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல கடமைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களால எல்லாருக்கும் உடனே பதில் சொல்ல முடியலன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்றதுனால எங்களால எல்லாரையும் டக்குன்னு அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் நாங்க எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் நிறைய நேரம் உங்களை வேலை செய்யறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ண பார்க்குறோம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அதனால உங்களுடைய சேவை உறுதியா கிடைக்கும். எந்த விதமான பயமும் தேவையில்லை. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்க கரெக்டா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி. அதனால எந்த கவலையும் வேணாம். கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு பண்ணீங்கன்னா எங்க ஸ்டாஃப் பேசுவாங்க. நீங்க இப்படி நினைக்காதீங்க, ஸ்டாஃப் சில சமயம் கால் அட்டன் பண்ணலன்னா அதுக்காக நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை பலு, அவ்வளவு பேர் கூப்பிடுறதுனால சில சமயம் கால்ஸ் மிஸ் ஆயிடுதாலும் அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க உங்களை. அதனால எந்த கவலையும் தேவையில்லை. அடுத்தது சனி பகவான் தரக்கூடிய சசமகா யோகம். எவ்வளவோ தலைவர்கள் அரசியல் துறையில் இருந்தாலும் கூட, சிறு பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் இருந்தாலும், ஜனாதிபதி வரைக்கும் இருந்தாலும் கூட, சசமகா யோகம் என்றது பிறந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? ஒரு எம்ஜிஆரை போல, ஒரு கலைஞர் கருணாநிதியை போல மக்களின் மனதில் நின்றவர் யார்? அதுதான் முக்கியம். எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். காமராஜர், எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கலாம். காமராஜரை போல் ஒரு முதலமைச்சரை கண்டதுண்டா? அந்த மாதிரி அந்த யோகங்கள் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் வர முடியாது. அழியாத வரலாறு படைக்கணும் நீங்க அப்படின்னா சனி பகவானுடைய சசமகா யோகம் தேவை. சனி பகவான் தரக்கூடிய மற்ற ராஜயோகங்கள், அதிகார பதவிகளில் அமர்த்தக்கூடியவர் சனி பகவான். மாஸ் பீப்புள், வெகுஜன மக்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். போய் ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று
அன்பிற்குரிய தோழர்களே, என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இன்னொருத்தர் சொல்லுவாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே விண்ணை பிளக்கின்ற சத்தம். இதெல்லாம் எப்படி வரும்னா சனி பகவான் தரக்கூடிய யோகம். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, இதிலும் சனி பகவானுடைய துணை இல்லாமல் ஒரு டெண்டுல்கரோ, ஒரு கவாஸ்கரோ, விராட் கோலியோ வரவே முடியாது. கிரிக்கெட் மட்டுமல்ல, இப்ப குகேஷ் நம்ம செஸ் சாம்பியன், பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தமிழன், உலக செஸ் சாம்பியனாக விளரக்கூடிய இந்த நேரத்துல ஒரு சின்ன வயது பையன் அங்க போய் உட்கார்ந்து சாதிச்சிருக்காரு. குடு 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 எனக்கு அப்படின்னு சாம்பியன்ஷிப்பை தட்டி பறிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் இல்லாம முடியாது. சரி, இதையெல்லாம் தரக்கூடிய சனி இவரை குஷிப்படுத்தணும்னா 3 விஷயம் பண்ணும். அதுல முதல்ல பண்ண வேண்டியது தர்மம். தர்மத்தின் தலைவன் தான் சனி பகவான். எதிர்பார்க்காம நாம செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தர்மம். எதையோ ஒன்று எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தானம். இந்த தர்மம் சனியுடைய ரூபத்துல வந்து உங்கள் தலையை காத்து நிற்கும் தக்க சமயத்தில். அடுத்தபடியாக பக்தி. சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும், மகர லக்னத்துல மகர ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா பக்தி என்பது அவசியம். உடனே இத நாத்திகவாதிகள் பகுத்தறிவு கூட எல்லாம் இதை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து. நம்மளோட ஒருத்தர் கம்பேர் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம். தற்குறிகள், முட்டாள்களை பத்தி நம்ம பேச தேவையில்லை. நாம பேசக்கூடியது அறிவு சார்ந்த விஷயங்கள், விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கு மேல நம்மளை படைத்த ஆண்டவன், அவரெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானம். அதனால பக்தி என்பது ரொம்ப முக்கியம். எந்த தெய்வத்தையோ, உங்கள் மனசுல இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது உங்களுக்கு உண்டான பக்தி, உங்கள் தாய் தந்தையரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி, உங்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரிய பெருமக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி. இன்னைக்கு இப்ப உள்ள தலைமுறையை பார்க்கிறோம், எல்லாரையும் சொல்லல, ஒரு 75-80% பக்தியா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஏன் அப்படி கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பசி தெரியாது, உலகம் தெரியாது, வாழ்க்கை தெரியாது, வாழ்க்கையில வலினா என்னன்னு தெரியாது. ஏன்னா பிறந்ததுல இருந்து அம்மா அப்பா என்ன பண்றாங்க, பப்பு சாதம் சாப்பிடுறா அப்படின்னு ஊட்டி வளர்க்குறாங்க. அப்ப பதம் பார்த்திடாத வாழ்க்கையை பார்த்திடாத உள்ளங்கள் பக்குவம் அடைய வாய்ப்பே இல்லை. அதனால பக்தி வரவே முடியாது. பக்குவப்பட்ட நிலையில தான் பக்தி வரும். ஒரு 20% இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுல குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். அது பெருமைக்குரியது. ஆக இளைஞர்களுக்கு இன்றைய முக்கியமான செய்தி என்னன்னா, பக்தி, கமிட்மெண்ட், டெடிகேஷன். எதை எடுத்தாலும் கிண்டல் பண்றது, எதை எல்லாத்தையும் கேலிக்கு உண்டாக்குறது, எல்லாத்தையுமே ஜாலியா பார்க்கறது. எல்லாத்தையுமே ஜாலியா பார்த்தா வாழ்க்கை காலியாயிரும். எதை சீரியஸா பார்க்கணுமோ அதை சீரியஸா பார்க்கணும், எதை ஜாலியா பார்க்கணுமோ அதை ஜாலியா பார்க்கணும். ரெண்டும் இந்த பேலன்ஸ்டா இருக்கணும். எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுத்துக்கிறது, யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்லை. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வரி பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது நம்ம மனசுல வர வேண்டிய எண்ணங்கள். நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது. நாம ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது விஷயத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்காம என்ன வேணாலும் நடந்தா பார்த்துக்கலான்றது, மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றது, அது துக்கரித்தனம். அது வந்து நீங்க வந்து அது ஒரு திமிரின் வெளிப்பாடு, தலைகர்வமே தவிர அது பெரிய தன்னம்பிக்கை கிடையாது. நிறைய குணாதிசயங்களுக்கு மயிரிழ தான் வித்தியாசம். தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் மயிரிழ தான் வித்தியாசம். நமக்குள்ள கான்பிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அது தன்னம்பிக்கை. நம்மளோட கான்பிடன்ஸை மற்றவங்க மேல திணிக்கிறோம் அப்படின்னா அது தலைகணம். ஆக இதெல்லாம் சனி தரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பக்தியில ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி சனியை குஷிப்படுத்தணும்னா எளிமை, சிம்பிளா இருக்கணும். ரொம்ப ஓவரா இது பண்ணிக்கிறது, ரொம்ப ஓவரா பந்தாவா பேசுறது, ரொம்ப ஓவரா
இவங்க ரொம்ப ஆடம்பரமா இது பண்றது இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது. சாதாரணமா இருங்க. ஓரளவுக்கு நீங்க மக்களோட இணைந்து செயல்படுங்க. பெருவாரியான மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அட்லீஸ்ட் உங்களை பெத்த அப்பா அம்மாக்கு உண்மையா இருங்க. உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க. உங்க குழந்தைகளுக்கு உண்மையா இருங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. பேசிக்கா இது எளிமையா இருக்கணும். எதெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடியது சனி பகவான்கிட்ட ஜாகிரதையா இருக்கிறது ஆடம்பர செலவுகள். சனி பகவான் தூண்டி விட்டு ஆடம்பர செலவு பண்ணி பெரும் கடனை வரவழைக்கக்கூடிய ஒரு கிரகம். அங்கதான் நீங்க சனி கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். 2, வார்த்தை. வாழ்க்கை வார்த்தை. வார்த்தை இஸ் ஈக்வல் டு வாழ்க்கை. வாழ்க்கையில் ஜெயிக்க வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தையை தூண்டி விட்டு தவறான வார்த்தைகளை வாயில வரவழைக்கக்கூடியது சனி பகவான். அப்ப சனி பகவான்கிட்ட வார்த்தையில நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஆக இத்தனை விஷயங்கள் மகர லக்ன மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 19 ஆண்டு கால சனி திசையானது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும். பார்த்த பிறகு இன்னும் உறுதியாக இன்னும் கனகச்சிதமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும் என்று என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பு பெருமக்களுக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.